ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தெர்மோடைனமிக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ தெர்மோடைனமிக்ஸில் பேசிக்ஸ் என்ன டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, வாட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸில் ஃபுல்லாக நம்ம வந்து எனர்ஜிஸ், ப்ராப்பர்ட்டிஸ், சிஸ்டம் இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதான் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ தெர்மோடைனமிக்ஸில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தெர்மோடைனமிக்ஸில் வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தம் எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு? ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசிக்ஸ் தான். நம்ம நேராக உள்ள போய்க்கலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். வாட் இஸ் இன்டென்சிவ், வாட் இஸ் எக்ஸ்டென்சிவ்? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் வித் மாஸ். சேஞ்ச் சிம்பிளா சொன்னதான், சேஞ்ச் வித் மாஸ். மாஸ் சேஞ்ச் ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வால்யூம் நம்ம எடுத்துக்கலாம். வால்யூம் ஒரு கியூப் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கியூபை பாதியா கட் பண்ணோம்னா என்ன ஆகும்? வால்யூமும் பாதியா குறைஞ்சிடும். ஸோ இட்ஸ் சேஞ்ச் வித் மாஸ். இது வந்து நம்ம எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவோம். என்தால்பி, என்ட்ரோபி இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல வரும். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா மாஸ் சேஞ்ச் ஆகும்போது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய சாலிட் ராட் நம்ம வச்சிருக்கோம். சாலிட் ராட்ல ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டெம்பரேச்சரை நம்ம எப்படி சொல்லுவோம்? த டெம்பரேச்சர் ஆஃப் த சாலிட் ராட்னு சொல்லுவோம். டெம்பரேச்சர் ஆஃப் த ராட். அப்புறம் டெம்பரேச்சர் இருக்கும் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த ராட். இப்போ இந்த ராடை நம்ம ரெண்டா கட் பண்ணோம்னா நமக்கு 2 ராடு கிடைக்கும். இந்த 2 ராட்லையும் பாருங்க அதே டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த டெம்பரேச்சர், ப்ரெஷர் இதெல்லாம் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஆல்சோ நோன் அஸ் அ பாயிண்ட் ஃபங்க்ஷன். நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் வந்து ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்றோம் இல்லையா? ஸ்ட்ரெஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல ஸ்ட்ரெஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி டெம்பரேச்சர் அப்படிதான். இதை வந்து இந்த மாஸ் அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்து சிங்கிள் பாயிண்ட் கொண்டு வந்தாலும் அந்த சிங்கிள் பாயிண்ட் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கும், அந்த டெம்பரேச்சர் யூனிஃபார்ம் டெம்பரேச்சர் தான் இருக்கும். ஸோ இந்த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வந்து பாயிண்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். பாயிண்ட் உள்ள போக போக நமக்கு தெரியும். இதான் வந்து ரொம்ப வெறுமே பேசிக்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், எது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தெர்மோடைனமிக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃபேமஸான 3 லா இருக்கும். தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஃபுல்லா பார்க்க போறதுலாம், செகண்ட் லா அண்ட் 0th லா. ஸோ இது ஒன்றா ஃபர்ஸ்ட் 0th லா ஆரம்பிப்போம், ஃபர்ஸ்ட் லால ஆரம்பிப்போம், செகண்ட் லால ஆரம்பிப்போம், முடிப்போம். இதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ்ல வரும். தென் ஒரு தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அனதர் விஷயம் வந்து சிஸ்டம். சிஸ்டம் என்ன? சிஸ்டம் இஸ் அ டிவைஸ். சிஸ்டம் இஸ் ஏ டிவைஸ் டு டு ஒர்க். ஒரு சிஸ்டம் ஒரு டிவைஸ், அது ஒரு ஏதாவது வேலை செய்யும். தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க் இருக்கும், ஃப்ளோ ஒர்க் இருக்கும். இது என்னென்ன ஒர்க் இருக்குன்னா பார்க்க போறோம். சரியா? சிஸ்டத்தை மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு. சிஸ்டத்தை வந்து மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் control mass system. Second one control volume system. ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம்னா என்னன்னு பார்ப்போம். இந்த பேர்லயே இருக்கு கண்ட்ரோல் மாஸ். வாட் இஸ் கண்ட்ரோல் மாஸ்? Control mass means mass is constant. Mass is constant in the system and its identity of the mass not changing.
வெரி மச் இம்பார்ட்டன்ட். இதை வச்சா நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அந்த மாஸோட ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆகாது, அந்த மாஸோட குவான்டிட்டியே சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் மை சிஸ்டம், எனி சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல வந்து ஐ எம் நாட் அலோவிங் த மாஸ் இன்சைட் த சிஸ்டம். தட் மீன்ஸ் mass is constant inside the system, but I am allowing the energy. நான் எனர்ஜியை வந்து அலோவ் பண்ணுவேன். எனர்ஜி சிஸ்டத்தை விட்டு வெளியே வரும், எனர்ஜி ஆகும். இதை வந்து கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம். கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம் மீன்ஸ் மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டண்டா மெயின்டைன் பண்ணணும். அதாவது மாஸ் சிஸ்டத்துக்குள்ள மாஸ் என்ட்ரும் ஆகக்கூடாது, சிஸ்டத்தை விட்டு மாஸ் வெளியேயும் வரக்கூடாது. So the system is covered by the boundary. This is known as boundary. சிஸ்டத்தை சுற்றி ஒரு பவுண்டரி இருக்கும். இட் மே பி இமேஜினரி ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ். ஸோ இந்த சிஸ்டத்தையும் சிஸ்டம் இன்சைட் சிஸ்டம், சிஸ்டத்தையும் சரௌண்டிங் செப்பரேட் பண்றது பவுண்டரி. அப்ப சிஸ்டத்தை தாண்டி வெளியே இருக்குதுன்னது நம்ம சரௌண்டிங் சொல்லுது. சிஸ்டத்துக்குள்ள எனி கைண்ட் ஆஃப் மேட்டர் என்ன கேஸ் இருக்கலாம், மேபி கேஸ், ஃப்ளூயிட், வாட் எவர் இட் இஸ், சிஸ்டத்துக்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த சிஸ்டம் கேஸ்னா கேஸோட மாஸ் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஃப்ளூயிட்னா ஃப்ளூயிட் மாஸ் சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த சிஸ்டமும் சரௌண்டிங்கும் இன்ட்ராக்ட் ஆகக்கூடாது பை மீன்ஸ் ஆஃப் த மாஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம். கண்ட்ரோல் வால்யூம். Control volume is not changed. Control volume பொறுத்த வரைக்கும் மாஸ் நம்ம அலோவ் பண்ணலாம், மாஸ் இன் ஆகும், மாஸ் வெளியேயும் வரும். அதே மாதிரி எனர்ஜியும் உள்ள வரும், எனர்ஜி இன், எனர்ஜி அவுட். ஸோ இந்த கேஸ்ல நம்ம சிஸ்டத்துக்குள்ள நமக்கு ஆல்ரெடி எனி கைண்ட் ஆஃப் மேட்டர் என்ன வேணாலும் இருக்கலாம். அதுக்கு ஒரு மாஸ் இருக்கு, மாஸ் ஆஃப் த கண்ட்ரோல் வால்யூம். ஸோ நீங்கள் வந்து ஒரு மாஸ் உள்ள ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும், மாஸ் ரைஸ் ஆகும், வெளியே போகும்போது மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்படியே வந்து என்ன ஆகும், மாஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ தேர் இஸ் எ சேஞ்ச் இன் த மாஸ், சேஞ்ச் இன் த மாஸ் அண்ட் ஆல்சோ த ஐடென்டிட்டி of the matter change. இப்ப சிஸ்டம் என்னன்னு பார்த்துட்டோம், கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம் நான் பார்த்துட்டோம், கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம் பார்த்துட்டோம். சிஸ்டம் எப்படி வேலை செய்யும்? ஒரு சிஸ்டம் வேலை செய்யணும்னா சரௌண்டிங்கும் அண்ட் சிஸ்டம் ரெண்டு இன்டராக்ட் ஆகும். இன்டராக்ட் ஆனா சிஸ்டம் வந்து வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட சிஸ்டம் நான் ஹீட்டிங் பாஸ் பண்றேன். ஹீட் உள்ள என்ட்ரானோட என்ன ஆகும், உள்ளுக்குள்ள மேட்டர் இருக்கும். மேட்ல வந்து ப்ரெஷர், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், ப்ரெஷர் ரைஸ் ஆகும். அப்புறம் ஈக்குலிபிரியம் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், அந்த சிஸ்டம் லைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த டாட்டர் லைன் படி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும், ஏன்னா ஹீட் எனர்ஜி உள்ள போகுது இல்லையா. ஏன் எக்ஸ்பேண்ட் ஆகுது? இது வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி எனி ப்ராப்பர்ட்டி, ப்ரெஷர், டெம்பரேச்சர் இதெல்லாம் என்ன ஆகும்னா ஒரு சர்டன் ஸ்டேட்டில் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஈக்குலிபிரியம் வேல்யூக்கு வந்துடும். இப்போ அதை மெயின்டைன் பண்ணணும்னா சிஸ்டம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ப்ரெஷர் உள்ள ஹீட் உள்ள போனால் ப்ரெஷர் ரைஸ் ஆகும், கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் வால்யூம் ரைஸ் ஆகும். வால்யூம் வந்து ரைஸ் ஆகும், ஸ்மால் எலமெண்ட் டிவி லெவலுக்கு வந்து ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து சிஸ்டம் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது, கொஞ்சம் சைஸை மாற்றிக்குது. நம்ம ஆல்சோ நோன் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ சிஸ்டம் இப்படி தான் சரௌண்டிங்கோட இன்ட்ராக்ட் ஆகி வேலை செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ரீகலெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டத்தில் ஃபார் கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம் மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட்.
and its identity is not changed. Control volume சிஸ்டத்துல control volume mass வந்து உள்ளாரே வரும். mass flow in and out, and also identity change, identity of mass change. இதான் இதுல வந்து வெரி பேசிக்ஸ். இப்போ நம்ம இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்துட்டோம், கண்ட்ரோல் வால்யூம் பார்த்துட்டோம். சரி, இப்போ சப்ஜெக்டுக்குள்ள என்டர் ஆகலாம். ஸோ வாட் இஸ் thermodynamic properties? Our next question is thermodynamic properties. Any characteristics feature that specify the system, that is known as the property. Characteristics feature another pressure, temperature, volume. For system இருக்குன்னா இந்த சிஸ்டத்தோட ப்ரெஷர். ஆனால் என்னன்னா இப்போ ப்ரெஷர்னா சிஸ்டம் ப்ரெஷர்னா சொல்லுவோம் நம்ம P1 T1 T1னா ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணுவோம், V1லாம் சொல்லுவோம். இந்த P1னா இந்த ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம் நம்ம சொல்லுவோம், ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம். இதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம, ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம், ப்ரெஷர் டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம். அப்போனா அந்த ப்ரெஷரும் டெம்பரேச்சர் யூனிஃபார்மாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லலாம், thermodynamics ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லலாம். இதுல வந்து நம்ம இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்ப்போம், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு உங்களுக்கு கொண்டு வருவோம். சரி, நெக்ஸ்ட் ஈக்லிபிரியம். வாட் இஸ் ஈக்லிபிரியம்? நம்ம படிச்சதுல என்னென்ன படிச்சிருப்போம், நம்ம இது வரைக்கும் நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல படிச்சிருப்போம். சம்மேஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு படிச்சிருப்போம், ரைட்டா? ஸோ இப்போ தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து நம்ம ஈக்லிபிரியம் பார்க்கணும் இல்லையா? தெர்மோடைனமிக்ஸ்ல மொத்தம் 3 ஈக்லிபிரியம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று தெர்மல் ஈக்லிபிரியம், ரெண்டு மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம், தேர்ட் ஒன்று இஸ் ஃபர்ஸ்ட் வந்து தெர்மல் ஈக்லிபிரியம் சொல்லிட்டாங்கன்னா, செகண்ட் வந்து மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம், தேர்ட் வந்து கெமிக்கல் ஈக்லிபிரியம். தெர்மல் ஈக்லிபிரியம்னா டெம்பரேச்சர் வந்து த்ரூ அவுட் த சிஸ்டம் வந்து கான்ஸ்டன்டா இருந்தா தெர்மல் ஈக்லிபிரியம். மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் வந்து ப்ரெஷர் ஃபோர்ஸ் த்ரூ அவுட் த சிஸ்டம் கான்ஸ்டன்டா இருந்தா அது மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம். கெமிக்கல் ஈக்லிபிரியம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்து கான்ஸ்டன்டா இருந்தா அது வந்து கெமிக்கல் ஈக்லிபிரியம் சொல்லுவாங்க. சரி, இதுதான் ஈக்லிபிரியம் ஆஃப் த தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம். இது 3 சாட்டிஸ்ஃபை பண்ணா அது வந்து என்னது, தெர்மல் ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம், தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம் சொல்லுவோம். ஸோ தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம் is divided into 3 types. First one is a thermal equilibrium, thermal. Second one is a mechanical. Third one is a chemical. Chemical equilibrium. Thermal equilibrium, temperature is constant. Mechanical equilibrium, pressure work, change in pressure நால சில ஒர்க்குகள் நடக்கும். There is no imbalance of pressure. புக்ஸ் நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்கோம், அதெல்லாம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் தான் கான்ஸ்டன்டா இருந்தால் இது வந்து கெமிக்கல் ஈக்லிபிரியம். சரி, அடுத்து வந்து நம்ம ஜீரோத் லா, அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? வாட் இஸ் ஜீரோத் லா? ரொம்ப ஈஸியான விஷயமாச்சு ஜீரோத் லா. இப்போ 2 சிஸ்டம் வந்து ஈக்லிபிரியமா இருந்தா அதோட கான்டாக்ட் பண்ற தேர்ட் சிஸ்டம் என்னவா இருக்கும், ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் ஜீரோத் லா. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. ஒரு 2 சிஸ்டம் இருக்கு. திஸ் இஸ் மை சிஸ்டம் ஏ, திஸ் இஸ் மை சிஸ்டம் பி. ரெண்டையும் ஒரு அடியாபேட்டிக் வால்னால செப்பரேட் பண்ணி வைக்கிறேன். அடியாபேட்டிக் வால்னா is not allow heat. இதோட சிஸ்டம் பி. இப்போ 2 சிஸ்டம் இன்டராக்ட் ஆனாதான் இதோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும். இப்போ இது எனி 2 ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்என் ஒய்னு வச்சுக்கோங்க, இங்கே எக்ஸ்என் ஒய்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 சிஸ்டம் இன்டராக்டே ஆகலை, பிகாஸ் நடுவில் தான் அடியாபேட்டிக் வால் வச்சிருக்கு. ஸோ தேர் இஸ் நோ சேஞ்சஸ்
in system A and system B. இப்போ நான் வந்து ரெண்டு சிஸ்டத்தை இப்படி நான் ரிலேட் பண்றேன். இப்போ மூணாவது ஒரு சிஸ்டத்தை நான் கீழே பாட்டம்ல கனெக்ட் பண்ணேன். இதை வந்து நான் ஒரு வேற டயாதெர்மிக் வால், அதாவது ஒரு அயன் ராட், நடுவில் ஒரு அயன் ராட்ல கனெக்ட் பண்றேன். அயன் பிளேட். Iron plate is a perfect conductor of the temperature. இது என்னோட சிஸ்டம் சி. என்ன ஆகும்? சிஸ்டம் சியும் சிஸ்டம் ஏவும் இண்டிவிஜுவலா இன்ட்ராக்ட் ஆகும், சிஸ்டம் பியும் சிஸ்டம் ஏவும் இண்டிவிஜுவலா இன்ட்ராக்ட் ஆகும். இப்போ எது வரைக்கும் இந்த இன்ட்ராக்ஷன் நடக்கும்? எது வரைக்கும் நடக்கும்னா, இந்த உள்ளுக்குள்ள இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ் அண்ட் ஒய், இந்த எக்ஸ் அண்ட் ஒய், இங்க வந்து எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும். இந்த மூணு ப்ராப்பர்ட்டியும் ஒரு ஈக்குலிபிரியம் வேல்யூ வர வரைக்கும் தான் இந்த இன்ட்ராக்ஷன் நடந்துட்டு இருக்கும். சட்ட ஸ்டேட்டுக்கு அப்புறம் இதுவும் ஸ்டேபிள் ஆயிரும், இதுவும் ஸ்டேபிள் ஆயிரும், சிஸ்டம் சியும் ஸ்டேபிள் ஆயிரும். இப்போ மூணு சிஸ்டத்தை நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டயாதெர்மிக் வால் தூக்கிட்டு சிஸ்டம் ஏவையும் எகெயின் சிஸ்டம் பியும் ஒரு டயாதெர்மிக் வால்ல கனெக்ட் பண்றேன், ஒரு அயன் பிளேட்ல. இங்க சிஸ்டம் ஏ அண்ட் பி. But here there is no changes in the system because we already attained the equilibrium position. இப்படி மூணு சிஸ்டத்தை ரிலேட் பண்றோம் இல்லையா, இதான் வந்து 0th law. அது ஸ்டேட்மெண்ட்டை வந்து கரெக்டாக படிச்சுக்கோங்க புக்கில், 2 marks. இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் ஆஃப் த டெம்பரேச்சர். டெம்பரேச்சரோட ஒர்க், டெம்பரேச்சர் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? மைக்ரோஸ்கோபிக் லெவலில் ஆவரேஜ் velocity of molecules. அது வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவலில் வந்து நம்ம டெம்பரேச்சர் டிஃபைன் பண்ணலாம். ஏன்னா மாலிகூல்ஸ்ல ஆட்டம்ஸ், அதில் எந்த அளவுக்கு வேகமாக போதோ அந்த அளவுக்கு நான் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் எப்படி சொல்லுவோம்? டெம்பரேச்சர் சேஞ்ச் இஸ் ரெஸ்பான்சிவ் ஃபார் த ஹீட் ஃப்ளோ. அதாவது ஹீட் ஃப்ளோ எங்கேருந்து எங்கே நடக்கும்? ஹையர் டெம்பரேச்சர் லோவர் டெம்பரேச்சர் நடக்கும். இப்படி தான் வந்து நம்ம டெம்பரேச்சரை வந்து டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டிய பேசிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ப்ராசஸை பார்க்க போகிறோம். அது என்னன்னா குவாசி ஈக்குலிபிரியம் ப்ராசஸ், இல்லை குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ் ஆர் ரிவர்சபிள் ப்ராசஸ். இங்கே வந்து என்னன்னா, இப்போ பேசிக்ஸ், இப்போ சிஸ்டம், ஒரு சிஸ்டம்னா என்ன பண்ணணும் நான் சொல்லியிருந்தேன். சிஸ்டத்துக்கு பவுண்டரி இருக்குது. திஸ் இஸ் மை சிஸ்டம், it have a certain properties, temperature, pressure, volume இதெல்லாம் வச்சுக்கலாம். சிஸ்டமும் சரௌண்டிங் இன்டராக்ட் ஆனால் என்ன நடக்கும்? ஒர்க் நடந்துடும். இப்போ சிஸ்டம் வந்து ஒரு ஃப்ளோ, ஒரு ப்ராசஸ்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் நாட் இன் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஈக்குலிபிரியம் கண்டிஷன்னா ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் மஸ்ட் பி கான்ஸ்டன்ட். பட் ஒரு சிஸ்டம் ப்ராசஸ்ல இருக்கும்போது இதை வந்து நம்ம ஈக்குலிபிரியம் கண்டிஷன் சொல்ல முடியாது. ஸோ குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ், குவாசி ஈக்குலிபிரியம் ப்ராசஸ் தான் வந்து லிமிட்டட் டைம்ல ஒன்று பண்ணுவோம். இன்ஃபைனிட்ஸ்மலி ஸ்மால் டைம் அது வந்து என்ன ஆகும்? ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் நடக்கும். அப்போ ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் அலோவ் பண்ணுவோம், நம்மளாம் அலோவ் பண்ணுவோம். அது ப்ராசஸ் அலோவ் பண்ணும்போது அது ப்ராசஸ் நடக்கும். டக்கு நம்ம ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ணது ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வரும். எகெயின் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண அலோவ் பண்ணுவோம். அது ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சேஞ்ச் ஆகும். எகெயின் வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம ஸ்டாப் பண்ணுவோம், ஈக்குலிபிரியம் கண்டிஷனுக்கு வரும். இதுதான் குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸோட பேசிக்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இது மேபி கேட்கலாம். குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ்ல நான் பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஒரு சிலிண்டர் நான் வச்சுக்கிறேன். கொஞ்சம் நான் டிஃப்ரெண்டா பண்றேன். இப்போ உள்ளார வந்து நான் கேஸை ஃபில் பண்றேன். இது என்னோட கலர் மாத்திருவோமா? கலர் மாத்திருவோம். பிஸ்டன் நான் ரெட் கலர்ல போட்டுறேன். இது என்னோட பிஸ்டன். ஸோ இன்சைடு நான் கேஸை ஃபில் பண்ணிட்டேன். உள்ளார வந்து கேஸ் இருக்கு. இங்க வந்து கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அசியூம் பண்ணிக்கணும். இன்சைட் வி ஹேவ் கேஸ். ஸோ இப்போ இது வந்து என்னோட இனிஷியல் கண்டிஷன். இப்போ வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இது இருக்கு. ஈக்குலிபிரியம் கண்டிஷன் என்ன இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிஸ்டனோட வெயிட்டும் இந்த கேஸோட ப்ரெஷர் இதுவும் என்ன ஆகும்? பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். இப்போ கேஸுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இது வந்து இனிஷியல் ஸ்டேட் 1 நம்ம வச்சுக்கோம். இப்போ கேஸுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரெஷர் 1, T1 அண்ட் V1. இது வந்து இனிஷியல் ப்ராப்பர்ட்டி.
நான் என்ன பண்றேன், பிவி கிராஃப் வரைகிறேன். சைடில் போகிறவங்களுக்கு ஈஸியாக புரியுது. இது வந்து ப்ரெஷர் அண்ட் வால்யூம் கிராஃப். இங்கே வந்து ப்ரெஷர் வச்சுக்கிறேன், வால்யூம் வச்சுக்கிறேன். இப்போ வந்து ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும், ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ இனிஷியல், இப்போ இது திஸ் இஸ் மை இனிஷியல் கண்டிஷன், this is my pressure, this is my temperature of initial condition, V1 is a volume of my initial condition. நான் இப்போ இங்கே வந்து ஒரு லோட் ஆட் பண்ணுறேன், ஒரு வெயிட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், இம்பேலன்ஸ் ஆகும். இம்பேலன்ஸ் ஆகும்போது இந்த டியூ டு திஸ் வெயிட் பிஸ்டன் வந்து கீழே இறங்கி வரும். கீழே இறங்கி வரும்போது என்ன கண்டிஷன், என்ன கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகும். இது வந்து என்னோட நியரஸ்ட் பொசிஷன் ஆஃப் த பிஸ்டன். ஸோ இந்த ப்ராசஸ் இங்கேருந்து இங்கே நம்ம லோடு வெயிட் கொடுத்த உடனே இந்த நேரத்தும் சிஸ்டம் சரௌண்டிங்கும் சிஸ்டமும் இன்டராக்ட் ஆகுது. இன்டராக்ட் ஆனவுடனே பிஸ்டன் வந்து கீழே மூவ் ஆகி வருது. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது சிஸ்டம் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்காது, பட் ஒரு ஸ்டேட்ல வந்து நிற்கும். இது என்ன செகண்ட் ஸ்டேட், ஸ்டேட் நம்பர் 2. ஏன் எப்போ வந்து நிற்கும்னா, இந்த வெயிட்டும் கேஸும் வந்து கேஸோட ஃபோர்ஸும் கேஸோட ப்ரெஷர் ஃபோர்ஸும் இந்த வெயிட்டு பேலன்ஸ் ஆகும்போது இங்கே வந்து நின்று. திஸ் இஸ் மை ஸ்டேட் 2. பிஸ்டன் வந்து கீழே இறங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும், வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகும். ப்ரெஷர் ரைஸ் ஆகும், நம்ம இங்கேருந்து வர என்ன பண்ணலாம், இதுதான் நான் P1 வச்சுக்கிறேன். T1 V1 ப்ரெஷர் ரைஸ் ஆகுது, வால்யூம் குறையுது. இந்த இதனால V மேக்ஸாக இருந்திருக்கும். திஸ் இஸ் மை V1ன்னு வச்சுக்கலாம். சாரி, இனிஷியல் பொசிஷன் நான் மாற்றி போட்டேன். ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகும், லீனியர் கர்வ். இப்போ என்னது, வால்யூம் வந்து திஸ் இஸ் மை பொசிஷன் 2. இந்த வால்யூம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த டைரக்ஷனில் போனால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் வந்து என்ன இருக்கு, திஸ் இஸ் மை P2. ப்ரெஷர் ரைஸ் ஆயிருக்கா. எகெயின் வெயிட் நான் வந்து ஆட் பண்ணுறேன். வெயிட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், ஈக்குலிபிரியம் கண்டிஷன் வந்து ப்ராசஸ் நடக்கும்போது என்ன சொன்னேன், சிஸ்டமும் சரௌண்டிங் இன்டராக்ட் ஆனால் அங்கே ஒர்க் நடக்குது. இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க்கு. இந்த ஒர்க்கு நடக்கிறதுனால என்ன ஆகுது, ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது, ப்ரெஷர் ரைஸ் ஆகும், வால்யூம் குறையும். இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஃபுளுன்ஸ் ஸ்மால் அமௌண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டேட், திஸ் இஸ் மை செகண்ட் ஸ்டேட், V2, P3, V3, P4, V4, இப்படியே வந்து ஸ்மால் அமௌண்ட் பண்ணும். ஸோ இங்கே இந்த தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸை நம்ம வந்து ஒரு ஸ்டேட் பாயிண்டாக டிஃபைன் பண்ணுறோமா. மை ஃபர்ஸ்ட் பொசிஷன், திஸ் இஸ் மை ஸ்டேட் பாயிண்ட். ஒரு ப்ராசஸை வந்து இப்படி ஸ்டேட் பாயிண்டாக தான் நம்ம டிஃபைன் பண்ணணும். என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டில் இதில் ப்ரெஷர் எவ்வளோ, டெம்பரேச்சர் எவ்வளோ. இது ஆனால் ஆஃப்டர் தட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்த உடனே சிஸ்டம் ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்காது, நாட் இன் ஈக்குலிபிரியம். ஸோ சிஸ்டம் ஒரு ப்ராசஸ் பண்ணணும், சிஸ்டம் ஒரு ஒர்க் பண்ணணும்னா இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், சிஸ்டமும் சரௌண்டிங் இன்டராக்ட் ஆகணும். சிஸ்டமும் சரௌண்டிங் இன்டராக்ட் ஆகுனா ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும். ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்காது. ஒரு ஸ்டேட் 2 வரும்போது என்ன ஆகுது, என்னோட சிஸ்டம் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் வருது. again process equilibrium condition, again process equilibrium condition, again process equilibrium condition. This is known as a quasi-state equilibrium process. Very much important questions and maybe 2 markல கேட்கலாம், or otherwise 5 markல தியரியாவை கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு இந்த ப்ராசஸ்ல ப்ரெஷர் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ரைஸ் ஆகிட்டே போகும். ஈக்குலிபிரியம்ல ஸ்மால் நம்பர். At state 1, my pressure is P1, my volume is P1. At state 2, what happened to my state 2? Pressure is increased into small amount dP, volume is decreased into small amount dV. And state 3, vice versa, continuous போயிட்டே இருக்கும். But each and every state,
my pressure is constant, my volume is constant. During the process, the pressure and volume is changed. It's a very much important concept. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இதில் இருந்தால் நமக்கு சப்ஜெக்டுக்குள்ள என்ட்ரு ஆக போகிறோம். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பேசிக்ஸு. 2 மார்க் வந்து 0th லாக் டெஃபினேஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கான்செப்ட் ஆஃப் எனர்ஜி. தெர்மோடைனமிக் கான்செப்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜி பொறுத்தவரைக்கும் சிஸ்டத்தில் எனர்ஜி இருக்குன்னா நம்ம எப்படி சொல்லலாம்? எனர்ஜி வந்து டிரான்சிட் ஆகும், மூவ் ஆகும், ஆர் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் இஸ் known as எனர்ஜி இன் ஸ்டோர். எனர்ஜி இன் ஸ்டோர் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி. It is also known as the point function. Point function na romba mukkiyam. All intensive properties are the point function. Na marathi vena explain pandren. And also known as state variables. எதனால இது பாயிண்ட் ஃபங்க்ஷன் சொல்லணும்னா நம்ம டெம்பரேச்சர் கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஒரு என்டையர் மாஸ், ஏதோ ஒரு மாஸ் இருக்கு, அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. இந்த டெம்பரேச்சர் எப்படி சொல்லுவோம்? யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம். நம்ம எப்படி சொல்லுவோம்? அதுனா டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் அப்படிதான் சொல்லணும். அது டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம். டெம்பரேச்சர் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிதான் சொல்லணும். அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த மாசை வந்து கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பார்ட்டா கொண்டு வந்துட்டே இருக்கும். கடைசி நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்டோட டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்? யூனிஃபார்மாக தான் இருக்கும். அதே இந்த சிஸ்டத்தோட எவ்வளோ டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ் சொன்னீங்கன்னா, சின்னதாக ஒரு பாயிண்டை கட் பண்ணி பார்த்தா டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்? 30 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். மாசை பொறுத்து சேஞ்சே ஆகாது. இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? பாயிண்ட் ஃபங்க்ஷன். இதுதான் ஸ்டேட் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர் அப்படி சொல்லலாம், டெம்பரேச்சர் நமக்கு வந்து டிஃபைன் பண்ணலாம். ஆல் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம எப்படின்னா சொல்லலாம். ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜியை சொல்லலாம். System of pressure at this point, fluid mechanics படிச்சிருக்கோம். Pressure concentrated at this point, temperature at this point, இது மாதிரி நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஸோ இதான் பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஆனது வந்து எனர்ஜி எனர்ஜி இன் டிரான்சிட். எனர்ஜி இன் டிரான்சிட் ஒரு இடத்துல இருக்காது, மூவ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து பாத் ஃபங்க்ஷன் சொல்லுங்க. பாத் ஃபங்க்ஷன் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி சொல்லலாம்னா ரெண்டாக பிரிக்கலாம். இந்த எனர்ஜி வந்து ஒர்க் டிரான்ஸ்ஃபர் மூலியமா வரலாம், ஆர் ஹீட் டிரான்ஸ்ஃபர் மூலியமா வரலாம். ரெண்டுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ரெண்டுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் இருக்கீங்களா என்னன்னு தெரியாது, டக்குன்னு லாக் அவுட் ஆகிட்டோன்னு நமக்கு தெரியாது. ஓகே, போனது வந்து என்னது? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு நிமிஷம் லைனில் இருந்துப்பா, வந்துடுறேன். சார் லிங்க் அனுப்பிச்சிட்டீங்களா ஸ்டூடெண்ட்க்கு? ஓகே, ஓகே. எனர்ஜி இன் ஸ்டோர், எனர்ஜி இன் டிரான்சிட். எனர்ஜி வந்து என்ன ஆகும்? டிரான்சிட் ஆகிட்டு இருக்கும். சரி, அந்த இன்டர்னல் எனர்ஜி, வாட் இஸ் இன்டர்னல் எனர்ஜி? இன்டர்னல் எனர்ஜி நோன் அஸ் மாலிகுல்ஸ்க்குலாம் என்ன இருக்கும்? மாலிகுல்ஸ்லாம் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ மாலிகுல்ஸ் வந்து கைனடிக் எனர்ஜி சொல்லலாம். அதே மாலிகுல்ஸ்க்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும்.
வேற என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி? கெமிக்கல் எனர்ஜி இருக்கும், பாண்டிங் எனர்ஜி, கெமிக்கல் பாண்டிங் எனர்ஜி, நிறைய எனர்ஜி தான் இந்த இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவோம். எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அதெல்லாம் எப்படி நடக்குது, எப்படி எப்படி பண்ண போகுதுன்னு பார்ப்போம். முதல் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் பார்ப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். அடுத்த டைட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். இதெல்லாம் 2 மார்க்ஸ். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைப்ஸ் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். ஃபர்ஸ்ட் ஒன் known as டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க். இதுதான் வந்து ப்ரோசஸ்ல மெயின்டைன் பண்ணுவோம், அடிக்கடி பார்ப்போம். இதை வச்சு நம்ம அனாலிசிஸ் நடக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க் ஆர் PDV ஒர்க். செகண்ட் ஒன் இஸ் பட்டல் வீல் ஒர்க். எல்லாத்தையும் பார்க்க போறல, சும்மா சின்னதாக கொஞ்சம் தேவையானதை மட்டும் பார்ப்போம். பட்டல் வீல் ஒர்க். தேர்ட் ஒன் இஸ் flow work. Third one is a flow work. Fourth one is soft work. நம்ம சாஃப்ட் ஒர்க் தேவை கிடையாது. நமக்கு வந்து தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க்கும் ஃப்ளோ ஒர்க்கும் தான் முக்கியம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க்கு நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுவோம்னா கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம், அதுக்கு அப்ளை பண்ணுவோம். ஃப்ளோ ஒர்க் வந்து கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம். ஓகே, so முதல் displacement work or PDP work. What is displacement work? What is PDP work? What do you mean by displacement? Displacement means some are displaced. Here on the system வந்து displace ஆகும், அது size வந்து change ஆகும். For example, I have a system. சிஸ்டத்துக்குள்ள some pressure, ப்ராப்பர்ட்டி ஏதோ pressure, இது ஒன்று சிஸ்டம். இது இஸ் மை சிஸ்டம். உள்ள கேஸ் இருக்கு, அதுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஓகேவா? இட்ஸ் இன் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். இட் இஸ் இன் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். அதே மாதிரி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து அவுட் சைடு ஆக்ட் ஆகும். அவுட் சைடு ப்ரெஷரும் இன்சைடு ப்ரெஷரும் வந்து எப்படி இருக்கும்? பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சம்வாட் இப்போ ஒரு ஹீட் வந்து நம்ம ஹீட்டை வந்து அலோவ் பண்ணுறீங்க, என்ன ஆகும்? சிஸ்டம் எக்ஸ்பேண்ட் ஆகும். சிஸ்டம் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா நமக்கு மெயின்டைன் ஈக்குலிபிரியம் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம ஹீட் ஃப்ளோ ஆகுறதுனால ப்ரெஷர் ரைஸ் ஆகும். நம்மளோட வேலை என்னது? சிஸ்டம் வந்து நமக்கு வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன் இருக்கணும். ஸோ தட் சிஸ்டம் செல்ஃப் அட்ஜஸ்ட் ஆகும். அது வால்யூம் வந்து ஸ்லைட்டாக இந்த டாட்டர் லைன் போகிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து என்னது, நம்ம ஹீட் ஃப்ளோ உள்ள கொடுத்த உடனே சிஸ்டம் அதை பவுண்டரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்குதுன்னா, எனி சிஸ்டம் ட்ரையிங் டு ரீச் ஈக்குலிபிரியம் கண்டிஷன், வெரி மச் இம்பார்ட்டன்ட். எனி சிஸ்டம் ட்ரையிங் டு ரீச் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஸோ இது என்னாகும்? இந்த வால்யூம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி ப்ரெஷரை வந்து கான்ஸ்டன்டாக மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து வால்யூம் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, தட் இஸ் நோன் அஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க். தட் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு integral of PdV. Here pressure is constant, so volume is changed from state 1 to state 2. The continuous line, clear? The continuous line is my state 1. The dotted line, dotted curve, dotted close to the area is known as my state 2. Integrate பண்ணும்போது எவ்வளவு வால்யூம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ நம்ம வந்து ஒர்க்கு கண்டுபிடிச்சலாம். இது வந்து PdV ஒர்க். நெக்ஸ்ட் வந்து பெடல் வீல் ஒர்க்கு. பெடல் வீல் ஒர்க்னா வெறும் ஒன்றும் கிடையாது. ஒரு பாக்ஸ், ஒரு கண்டெய்னர் மாதிரி நான் வச்சுக்கிறேன். உள்ளார வந்து நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே பாருங்க, இங்கே சிஸ்டமும் சரௌண்டிங், இது வந்து சரௌண்டிங் தானே, இங்கே சொல்லாம பாருங்க. திஸ் இஸ் மை சரௌண்டிங், திஸ் இஸ் மை சிஸ்டம். சிஸ்டமும் சரௌண்டிங் இன்டராக்ட் ஆகுது. ஏன்னா வெளியே சரௌண்டிங்ல ஹீட் வந்து சிஸ்டத்துக்குள்ள வருது. ஸோ இன்டராக்ட் ஆகுறதுனால இங்கே வேலை நடக்குது. ஸோ சிஸ்டம் ஒரு ஒர்க் பண்ணணும்னா என்ன விஷயம் அங்கே நடக்கணும்? சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் மஸ்ட் பி இன்டராக்ட் வித் ஈச் அதர். சிஸ்டமும் சரௌண்டிங் இன்டராக்ட் ஆனாதான் அங்கே வேலை நடக்கும். ஸோ பெடல் வீல் ஒர்க்குக்கு வாங்க. இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபேன் வந்து அட்டாச் பண்ணிடுறேன்.
இந்த ஃபேனை நான் ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும், இன்டர் மாலிகுலர் எனர்ஜி எல்லா மாலிகுல்ஸும் ஒன்று ஹீட் பண்ணி இங்கே வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். இங்கே வந்து என்னது, ஒர்க் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. இங்கே வந்து சிஸ்டத்து சரௌண்டிங் வந்து நம்ம ஒர்க்கு கொடுக்குறோம், மெக்கானிக்கல் ஒர்க் கொடுக்குறோம். இந்த மெக்கானிக்கல் ஒர்க் கொடுக்கறதுனால இந்த சிஸ்டத்துக்குள்ளார இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் என்ன ஆகுது, ஹீட் ஆகுது. அட்லீஸ்ட் ஒன்று சார் பெடல் வீல் ஒர்க்கு. இதான் ரொம்ப ஈஸியஸ்ட் ஒன்று தான். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ஒர்க். ஃப்ளோ ஒர்க், வாட் இஸ் ஃப்ளோ ஒர்க்? வார்த்தையிலே இருக்கு, சம்திங் ஃப்ளோ. ஐ ஹாவ் அ கண்ட்ரோல் வால்யூம். ஃப்ளோ ஒர்க் வந்து நம்ம கண்ட்ரோல் வால்யூம் தான் அப்ளை பண்ணுவோம். திஸ் இஸ் மை கண்ட்ரோல் வால்யூம். இங்கே என்னோட வால்யூம் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. இங்கே நான் அதை ஓப்பன் வைக்கிறேன், இங்கே ஒரு அவுட்லெட் வைக்கிறேன். ஸோ ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுது. இன்சைட் ஃப்ளூயிட் இஸ் ஃப்ளோ. இஸ் மை இன்லெட், திஸ் இஸ் மை அவுட்லெட். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கும், சரியா? ஃப்ளோ ஒர்க்னா என்னன்னா, ஒர்க் ரிக்வயர்டு டு மெயின்டைன் த ஃப்ளோ ரிக்வயர்டு சாரி ஃப்ளோ ரிக்வயர்டு டு மெயின்டைன் த ஒர்க் இந்த கண்ட்ரோல் வால்யூம். இந்த ஃப்ளோ ஒர்க் மேபி ஸ்டெடியாகவும் இருக்கலாம், அன்ஸ்டெடி. இது வந்து ஸ்டெடி ஒர்க்காகவும் இருக்கலாம், ஸ்டெடி ஃப்ளோவாக இருக்கலாம், அன்ஸ்டெடி ஃப்ளோவாகவும் இருக்கலாம், சரியா? இந்த சிஸ்டம் ஏதோ ஒரு ஒர்க்கை செய்யுது. அந்த ஒர்க்கை செய்யணும்னா இங்கே வந்து ஃப்ளோ, அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து உள்ளே வந்து வெளியே போகணும் கண்டினியூஸாக. இதான் வந்து ஃப்ளோ ஒர்க். ஸோ இப்போ ஒரு சிஸ்டம் எடுத்துக்கோம், லைக் ஒரு கம்ப்ரஸர் எடுத்துக்குவோம். நமக்கு ஒரு இன்லெட் இருக்கு, a small amount of fluid வந்து நான் உள்ள அனுப்ப. ஸோ கேட்ல எனக்கு சம் ப்ரெஷர் எகேன்ஸ்டா இருக்கு. இந்த ப்ரெஷருக்கு எகேன்ஸ்டா ஒரு ஃப்ளூயிட் பார்ட்டிகல் ஏதோ ஒன்று ஃப்ளூயிட் உள்ள அனுப்புறேன். இது என்னோட பிஸ்டன், இங்கே என்னோட பிஸ்டன் இருக்கு. திஸ் இஸ் மை ரெட் கலர் இருக்கிற இந்த பிஸ்டன். இந்த பிஸ்டனை புஷ் பண்ணி இந்த ஃப்ளூயிடை வந்து உள்ள தள்ளுறேன். இது வந்து என்ன ஆகும், இது வந்து ஃப்ளோ இன். திஸ் இஸ் மை ஃப்ளோ இன், திஸ் இஸ் மை ஃப்ளோ அவுட், சரியா? சம் எக்ஸ்டர்னல் ஒர்க்கை கொடுத்து நம்ம வந்து ஃப்ளோ பண்ணுறோம். ஒரு அனலைஸ் பர்பஸ்க்காண்டி ஸ்மால் கிராஸ் செக்ஷன் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ டிஎம் இது வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மாஸ். திஸ் இஸ் மை ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மாஸ் ஃபார் த மை அனாலிசிஸ். ஸோ திஸ் இஸ் மை ப்ரெஷர் எகேன்ஸ்ட் த மை piston force. What is the force? Force is equal to pressure into area. Area is, this is my area, this is my pressure inside the control volume. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபோர்ஸ் கிடைச்சிடும். இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா ஃப்ளூயிட் உள்ள வந்துடும். வாட் இஸ் மை ஒர்க் டன்? ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். எவ்வளோ டிஸ்டன்ஸை தள்ளி விட்றேன்? இந்த என்னோட நான் அனலைஸ் பண்ணுற ஃப்ளூயிட் எலமெண்டோட லென்த் எவ்வளோ? டிஎக்ஸ் தான். ஸோ அந்த டிஎக்ஸால் அந்த ஃபோர்ஸையும் நான் டிஸ்பிளேஸ் பண்ணுற லென்த்தையும் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு வந்து ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருது. இப்படி தான் அந்த ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரில் நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். சாஃப்ட் ஒர்க்லாம் நம்ம தேவையில்லை. சாஃப்ட் ஒர்க் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இதே ஃப்ளூயிடோ கேஸ், ஒரு கேஸ் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் ஒரு சாஃப்ட் வச்சிருக்கேன். This is my soft, oh sorry, this is my soft turbine summer. இதெல்லாம் ஃப்ளூயிட் மேலே ஏறும்போது என்ன ஆகும், ரிவால்வ் ஆக ஆரம்பிச்சு. இது சாஃப்ட் ஒர்க், அது நமக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி நம்ம பார்க்குறது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு தெரியும். ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் பாடி டு லோவர் டெம்பரேச்சர் பாடி. அதுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. Next important topic is very much important. Work and heat or bath function. It's not depend upon the point function.
ஃபார் எக்ஸாம்பிள் எனி டூ ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எடுத்துக்குவோம். அது ப்ரெஷர் அண்ட் வால்யூமா இருந்தாலும் சரி, எக்ஸ் அண்ட் ஒய்யா இருந்தாலும் சரி. திஸ் இஸ் மை ஒய், திஸ் இஸ் மை எக்ஸ். இப்போ நான் வந்து ஒரு சிஸ்டத்தோட ஸ்டேட் இனிஷியல் பாயிண்ட் இங்கே இருக்கு. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு ஹீட் இந்த சிஸ்டத்துக்கு கொடுக்குறேன். ஐ சப்ளை த ஹீட். சப்ளை ஹீட் கொடுக்கறதுனால நம்ம சிஸ்டம் வந்து வேலை செய்யும், ஒர்க் அவுட் ஆகும். ஏதோ ஒன்று கொடுத்தா ஒன்று வெளியே வரும். ஸோ கொடுக்கும்போது என்ன ஆகும், சிஸ்டம் ஒரு ப்ராசஸ் ஒரு பாத்தில் பண்ணும். திஸ் இஸ் மை ஃபைனல் ஸ்டேட். இந்த இனிஷியல் ஸ்டேட்டுக்கு எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ப்ரெஷர், வால்யூம், இது வேணாலும் வச்சுக்கோங்க, x1 y1. இது வந்து மை ப்ராப்பர்ட்டிஸ் x2 y2. ஸோ அட் எனி ஸ்டேட் பாயிண்ட், இது வந்து ஒன்றாம் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பாயிண்ட், ரெண்டாம் நம்பருக்கு செகண்ட் ஸ்டேட் பாயிண்ட். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் பாயிண்ட் மை ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கான்ஸ்டன்ட். ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்டேட் பாயிண்ட்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கான்ஸ்டண்டா இருக்கு. ஸோ இந்த டூரிங் திஸ் ப்ராசஸ் இங்கே வந்து ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்குது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்குது. இதே வந்து நான் வேற பாத் வழியா செய்கிறேன். இது வந்து பாத் ஏன்னு வச்சுக்கோம், 1A 2ன்னு வச்சுக்கோம். இது பாத் பியில் நான் செய்கிறேன். இப்போ என்னோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்குள்ளேயே என்ன ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் முதல் எடுத்துக்கோங்க. Q1A2 இஸ் நாட் ஈக்குவல் டு Q1B2. சரியா? இது பாயிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம டிபெண்ட் பண்ணி இல்லை, பாத். அப்போ இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஒவ்வொரு பாத்துக்கும் ஒவ்வொரு ஒர்க், மேக்னெட் ஆஃப் ஒர்க்கு சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு பாத்துக்கும் மேக்னெட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஈக்குவலாக இருக்காது. பட் ஆனால் என்னோட ஸ்டேட் பாயிண்ட்ல எனி ஸ்டேட் பாயிண்ட், இந்த ப்ராசஸ் ஏதாவது ஸ்டேட் பாயிண்ட் நீங்கள் மார்க் பண்ணுறோம். எனி ஸ்டேட் பாயிண்ட்ல இந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணீங்கன்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எப்படி இருக்கும், கான்ஸ்டண்டாக தான் இருக்கும். பட் மேக்னெட் ஆஃப் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஒவ்வொரு பாத்துக்கும் யூனிக்காக இருக்கும். ஸோ ஒர்க் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் த பாத் ஃபங்க்ஷன் இஸ் நாட் அ பாயிண்ட் ஃபங்க்ஷன். வெரி மச் இம்பார்ட்டன்ட். இது 2 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதுக்குள்ள என்டர் ஆகும். லா ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க, இப்போ எந்த புக் எடுத்தாலும் இதுதான் சொல்லியிருப்போம். இட்ஸ் அ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, தட்ஸ் ஆல். எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட். ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு நம்ம எல்லா ஸ்கூல்லையும் எல்லா காலேஜும் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு காஃபி கப் இருக்கு, ஹாட்டாக இருக்கு, இதெல்லாம் ஆவி வெளியே, வேப்பர் வெளியே வரும், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஹையர் டெம்பரேச்சர் பால்லேருந்து சரௌண்டிங் ரூம் டெம்பரேச்சர் 30, ஆவரேஜாக 27 டிகிரி செல்சியஸாக இருக்கும். காஃபி மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 60 டிகிரி செல்சியஸ் இருக்கும். என்ன ஆகும், காஃபியோட டெம்பரேச்சர் வந்து ஹையராக்கா, இப்போ இது வந்து ஹாட் டெம்பரேச்சர் பாடி, ஹையர் டெம்பரேச்சர் பாடின்னு சொல்லலாம். காஃபி கப்பு ஹையர் டெம்பரேச்சர் பாடி, ரூம் வந்து சரௌண்டிங், இது வந்து லோவர் டெம்பரேச்சர். சரௌண்டிங் லோவர் டெம்பரேச்சர், இது நல்ல ரூம். ஹையர் டெம்பரேச்சர் பாடி லோவர் டெம்பரேச்சர் பாடி வரைக்கும் என்ன ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். டிரான்ஸ்ஃபர் ஆகும், எது வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா இந்த காஃபியோட டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி செல்சியஸ் வர வரைக்கும் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு. சம்வாட் சிஸ்டமும், திஸ் இஸ் மை சிஸ்டம். நான் காஃபி கப்பு தான் என்னோட சிஸ்டம். இந்த சிஸ்டம் டெம்பரேச்சரையும் சரௌண்டிங் சிஸ்டம் டெம்பரேச்சரும் சமமாக வர வரைக்கும் நடக்கும். ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் காஃபியோட டெம்பரேச்சர் என்ன இருக்கும், இப்போ 27 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ இது இங்கே எனர்ஜி வந்து கன்சர்வ்ட் ஆகுது. இதுதான் வந்து சிம்பிளாக வந்து நம்ம சொல்றது. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு இன்னொரு அனதர் டேர்ம் என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா கன்வெர்ட் ஹீட் எனர்ஜி இன்டு ஒர்க் எனர்ஜி ஆர் ஒர்க் எனர்ஜி இன்டு ஹீட் எனர்ஜி. அதையும் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லலாம். அதுக்கான ஒரு ஜூல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஜூல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், ஜூல் தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட். அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார். ஒரு கண்டெய்னர் எடுத்துக்குவாரு, ஃபுல்லா இன்சுலேட் பண்ணிடுவார்.
Insulation, there is no energy heat transfer between system and surrounding. So அந்த கண்டெய்னர் ஃபுல்லா நான் இன்சுலேட் பண்ணிட்டேன். இன்சுலேட் பண்றதுனால என்ன ஆகும், ஹீட் வந்து சிஸ்டத்துக்குள்ளேயும் போகாது, சிஸ்டத்தை விட்டு வெளியும் வராது, ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு. இங்க வந்து ஒரு சாஃப்ட் இன்சர்ட் பண்றோம், ஒரு சாஃப்ட் ஒரு வீல் ஃபுல்லா உள்ள வந்து ஃப்ளூயிட் வச்சிருக்கேன். இதை வந்து நான் வேகமா ரொட்டேட் பண்ணாரு. ரொட்டேட் பண்ணும்போது இங்க ஒரு தெர்மோமீட்டர் அது இன்சர்ட் பண்ணாரு. திஸ் இஸ் மை தெர்மோமீட்டர். ஸோ இது ரிவால்வ் ஆகும்போது நான் இன்டர் மாலிகுலர் எனர்ஜினால இந்த இது திஸ் இஸ் மை சிஸ்டம் ரைட் நோ, திஸ் இஸ் மை சிஸ்டம் பண்றதுனால என்ன ஆகுது, இங்க ஒர்க் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி ஆச்சா. சேம் டைம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பெரிய பாத் டப், ஒரு பாத் டப் ஏதோ கோல்டு வாட்டர் இருக்கும், அதுக்கு டெம்பரேச்சர் கம்மியா உள்ள பாத் டப். ஃபுல்லா இதுவும் சைட்ல இன்சுலேட்டர், இதுதான் சைட்ல இன்சுலேட் பண்ணிட்டு இந்த பாத் டப்புக்குள்ள இதை டிரான்ஸ்ஃபர் உள்ள போட்டுறேன். இது வந்து இப்ப உள்ள வந்துருச்சு, உள்ள வந்து இது நடக்குமா, இதுக்குள்ள ஃபுல்லா ஃப்ளூயிட். இது வந்து என்னோட சிஸ்டம் ஏன்னு வச்சுக்கோ. ஜஸ்ட் டிராயிங் கரெக்டா போடும். திஸ் இஸ் மை சிஸ்டம் ஏ, இனிஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். திஸ் இஸ் மை சிஸ்டம் பி. சிஸ்டம் பில இருந்து கோல்டு வாட்டர் இருக்கு. இதுக்குள்ள இந்த டப்பாவதுக்கு நான் போட்டேன். இப்போ என்ன ஆகும், சிஸ்டம் ஏ ஹையர் டெம்பரேச்சர் இருக்கும், சிஸ்டம் பி வந்து லோவர் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எங்கேருந்து எங்கே போகும்னா சிஸ்டம் ஏலேருந்து சிஸ்டம் பிக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் போகும். ஸோ தட் இவர் என்ன கன்க்ளூஷன் கொடுத்தாருன்னா, ஹீட் அண்ட் ஒர்க் ப்ரொடியூஸ் த சேம் எஃபெக்ட் இன் த சிஸ்டம். டைம் டேக்கணும் இல்லையா, இங்கேருந்து டெம்பரேச்சர் ஆகும் டைம் டேக்கணும், இங்கே டெம்பரேச்சர் ஹீட் எனர்ஜி லூஸ் பண்ணுறதுக்கான டைம் டேக்கணும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ work energy is equal to heat energy conclusion produces same effect. இதுல என்ன ஃபர்ஸ்ட் லாக்கான எக்ஸ்பிரஷனை நம்ம டெரைவ் பண்ண போறோம். ஸோ தட் அதுக்கு முன்னாடி சைன் கன்வென்ஷன் வெரி மச் இம்பார்ட்டன்ட். சைன் கன்வென்ஷன் ஃபார் ஒர்க் அண்ட் ஹீட். சைன் கன்வென்ஷன் ஃபார் work and heat. வேற சிஸ்டம் ஒர்க் வெளியே வந்தா, ஒர்க் அவுட் ஃப்ரம் த சிஸ்டம், அதாவது சிஸ்டம் வேலை செஞ்சா பாசிட்டிவ். ஹீட் இன்டு த சிஸ்டம் Q in பாசிட்டிவ். கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஒர்க் அவுட் ஃப்ரம் த சிஸ்டம், அதே வந்து ஒர்க் இன்டு த சிஸ்டம், சிஸ்டத்துக்கு நம்ம ஒர்க் கொடுத்தா W in அப்படியே ஆப்போசிட் நெகட்டிவ். Q அவுட் ஆனா சிஸ்டத்தை விட்டு ஹீட் எனர்ஜி வெளியே வந்தா நெகட்டிவ். ஒர்க் இஸ் டெலிவர்டு பை த சிஸ்டம், ஒர்க் இஸ் கிவன் டு த சிஸ்டம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஒர்க் அவுட், ஒர்க் இன், Q in, Q out. மோஸ்ட் ஆஃப் த புக் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. இது பாருங்க, இது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் மாதிரி இருக்கா. இங்க என்ன ஒர்க் எனர்ஜி ஹீட் எனர்ஜியா மாறுறதும், ஹீட் எனர்ஜி ஒர்க் எனர்ஜியாவும் சைக்கிளிக் ப்ராசஸ். கிராஃப் இப்படி வரப்போ நம்ம சைக்கிளிக் ப்ராசஸ் மீன்ஸ் ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து முடியறது தான் சைக்கிளிக் ப்ராசஸ். கிராஃப் இப்படி இருக்கும். அதாவது என்னன்னா ஸ்டேட் பாயிண்ட் 1 and 2, இங்க வந்து நான் ஒர்க் எனர்ஜி கொடுக்குறேன் தாம்சன் ஜூல் எக்ஸ்பெரிமெண்ட்ல. ஸோ இங்க இப்படி போயிருக்கு, ஒர்க் எனர்ஜி கொடுத்துருக்கேன். ஒர்க் 1 to 2 ஸ்டேட் 1, திஸ் இஸ் மை ஸ்டேட் 2. அதே மாதிரி என்ன ஆகும், திருப்பி Q2 to 1
அதாவது இது ஆரம்பிச்ச இடத்துல முடிஞ்சிருக்கு. ஏதாவது ஒரு எதையும் டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோமா 50 டிகிரி செல்சியஸ் போலதான் வச்சுக்கோங்க. எகைன் வந்து கோல்டு வாட்டர் கண்டெய்னருக்குள்ள போகும்போது 15 20 வரைக்கும் வந்திருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து முடிஞ்சதுனால இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், சைக்கிளிக் ப்ராசஸ். இன்டெக்ரல் ஆஃப் எனி சைக்கிளிக் ப்ராசஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து Q and W ரெண்டு இருக்கு இல்லையா, இன்டெக்ரல் ஆஃப் எனி சைக்கிளிக் ப்ராசஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி தெர்மோடைனமிக்ஸுக்கு statement, exact statement, what is the statement for the thermodynamics first law? Thermodynamics first law, the algebraic sum of net work. இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்னா அடிப்பரலாம எழுதணும். net work and heat interactions. உங்க புக்ல வேற மாதிரி இருந்தாலும் நோ ப்ராப்ளம். between a system and surrounding in a, இந்த வார்த்தை தான் முக்கியம், thermodynamic cyclic process is 0. இந்த thermodynamic cyclic process இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், டெரைவ் பண்ண போறோம். that means Q minus W is equal to 0. அப்படின்னா என்ன, Q minus, இப்போ ரெண்டும் ஒர்க் இன்னு ஹீட் அவுட்னா என்னவா இருக்கும், இது பாசிட்டிவ் ஹீட் எனர்ஜி கொடுக்கும் போது தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது Q பாசிட்டிவா இருக்கும், W நெகட்டிவா இருக்கும், is equal to 0. ஆர் அதர்வைஸ் Q is equal to W ன்னு சொல்லலாம். கன்சர்வ்ட் ஆகுதான். ஸோ இது எப்படி எழுதலாம், summation of heat energy in a cyclic process, summation of work energy in a cyclic process எழுதலாமா. ஸோ ஆல்ரெடி cyclic integral of Q minus W is equal to 0 சொல்லலாமா. ஓகே, இதே வந்து இன்ஃபைனைட் சிம்பலி ஸ்மால் அமௌண்ட், சின்ன அமௌண்ட்டுக்கு இப்படி எழுதலாமா. சின்ன அமௌண்ட்டுக்கு நமக்கு அனலைஸ் பண்ண அப்படி எழுதலாம். வெரி மச் இம்பார்ட்டன்ட், திஸ் டிஃபரன்ஸ் எக்ஸ்பிரஸ் த பாயிண்ட் ஃபங்க்ஷன். இப்போ சைக்கிளிக் இன்டெக்ரல் ஆஃப் பாத் ஃபங்க்ஷன் 0வா இருந்தா சைக்கிளிக் இன்டெக்ரல் பாயிண்ட் ஃபங்க்ஷன் 0வா தானே இருக்கும். ஸோ திஸ் பாத் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம ஈக்குவல் பண்ணலாமா. ஸோ இதை நம்ம எப்படி இன்டெக்ரல் எப்படி வெளியே ஃபைனட் வெளியே எழுதுறேன். திஸ் இஸ் மை ஃபைனட் வெளியூ, del Q minus del W is equal to dx. அதாவது திஸ் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு 0 தான் சைக்கிளிக், திஸ் குவான்டிட்டி ஆல்சோ இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து நம்ம ஃபைனட் வெளியே எழுதும்போது Q minus W is equal to del x. This del x is known as the internal energy. Internal energy is stored in the system. How? Any system 100% heat energy வந்து 100% ஒர்க் எனர்ஜியா மாறாது. சம் கைண்ட் ஆஃப் லாசஸ் இருக்கும். அந்த லாசஸ், அந்த எனர்ஜி வந்து சிஸ்டம்ல ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்றோம், இன்டர்னல் எனர்ஜி சொல்றோம். அதுக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்னா DE, அதாவது del Q minus del W is equal to DE. DE என்னது, change in internal energy for infinite similarly small amount. So del Q is equal to DE plus W, infinitely small. For a finite value, அப்படியே del Q க்கு பதிலா Q W del E போட்டுக்க வேண்டியதான். So Q is equal to del E plus W, இப்படி சேஞ்ச் ஆகும், no problem. This is my thermodynamic first law.
ஸோ நம்ம ஸ்டேட் வச்சு இனிஷியல் எனி ப்ராசஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்டேட் பாயிண்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து இது வந்து செகண்ட் ஸ்டேட். இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட் வரைக்கும் போகுது அப்படின்னா அப்படி நம்ம எப்படி இதெல்லாம் ஜஸ்ட் மினிட் நான் சார்ஜ் போட்டுக்கிறேன். ஆஃப் ஆகிடக்கூடாது. ஓகே, சார்ஜ் போட்டாச்சு. இதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? Q process 1 to 2, process state point 1 to 2. So this is my state 1 to 2. Whatever it is, Q in or Q out is equal to E2 minus E1 plus W1 to 2. This is my thermodynamic first law. இது வேற மாதிரி இப்போ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? லைன்ல இருக்கிறீங்களா? மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. என்னம்மா? ஆமா, இல்ல இது உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டு தான் சொன்னேன். ஒண்ணு இல்ல, ஜூல் என்ன பண்ணாருன்னா இது மாதிரி கண்டெய்னர் செட்டப் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ள தண்ணியை நப்பிட்டாரு. தண்ணின்னு வச்சுக்கோங்க, எனி ஃப்ளூயிட், வாட்டர்னு வச்சுக்கோங்க. உள்ள ஃபேன் அட்டாச்மெண்ட் வேகமாக கரகரன்னு சுத்துறாரு. சுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா இன்டர் மாலிகுலர் எனர்ஜினால இதை வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது ஒரு டைம் டேக்கன் எடுத்துருக்கணும் இல்லையா? இதெல்லாம் அனாலிட்டிக்கலா பண்ணது தான், எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணது. ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருக்கும். ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆனதுக்கப்புறம் தூக்கி இங்கே போட்டுருவார். ஒரு கோல்டு பாத்து, ஒரு சில்லான தண்ணிக்குள்ள போட்டுவார். இப்போ சில்லான தண்ணிக்குள்ள போடும்போது இங்கே ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு தான் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ சிஸ்டம் ஏலேருந்து சிஸ்டம் பிக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ அதே டைம் டேக் வந்து எடுத்துக்கும். ஸோ எஃபெக்ட் ஆஃப் ஒர்க் டிரான்ஸ்ஃபரும் இது வந்து ஒர்க் டிரான்ஸ்ஃபர். சிஸ்டம் ஏல வந்து ஒர்க் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. ஏன்னா நம்ம வந்து மெக்கானிக்கல் ஒர்க் கொடுத்து ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம். இங்கே வந்து ஹீட் எனர்ஜி நேராக இங்கேருந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஸோ ரெண்டுமே ஒரே எஃபெக்ட்ல இருக்கிறதுனால ஒர்க் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹீட் எனர்ஜின்னு டெரைவ் பண்ணி கொடுத்தாரு. இதை நீங்க எக்ஸாம்ல எழுத வேணும். நமக்கு தேவை இதுதான். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இன்டர்னல் எனர்ஜி பார்க்குறோம். நான் ஒரு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடும், ஒரு 2 minutes அப்படியே லைன் இருக்கு வந்துடுறேன். அம்மா
ஆடியோ கேட்குதாப்பா? கண்டினியூ பண்ணலாமா? ஓகே. இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், வாட் ஆர் த ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி? How to define the internal energy? Internal energy is composed of intermolecular energy. எந்த fluid, any gases எல்லாத்துக்கும் ஒரு intermolecular energy இருக்கும். Plus kinetic energy. Kinetic energy எதனால வருதுன்னா, atoms molecules மூவ் ஆகும், some velocity இருக்கும். அண்டர் தெர்மல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். எனி கண்டக்டர் நம்ம ஹீட் பண்ணோம்னா உள்ள இருக்கிற எல்லா ஆட்டம் என்ன ஆகும், வேகமாக மூவ் ஆகும். அது வந்து நம்ம தெர்மல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். தெர்மல் வெலாசிட்டி ஆர்டர் ஆஃப் 10^13 m/s வரைக்கும் இருக்கும். ஸோ வெலாசிட்டி இருந்தாலே ஆட்டமுக்கு மாஸ் இருக்காது, நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது வந்து நம்ம கைனடிக்னு சொல்லலாம். அண்ட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி, பொசிஷன் ஆஃப் த ஆட்டம், பொசிஷனால் வருது. இது மூணு வந்து இன்டர்மாலிகுலர் எனர்ஜியில் இருக்கும். சாரி, இன்டர்னல் எனர்ஜியில் இருக்கும். சரி, இன்டர்னல் எனர்ஜியில் இது மூணும் இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம், ஃபர்தர் எப்படி கலெக்ட் பண்ணுறோன்னா, ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன், திஸ் இஸ் மை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். ஹீட் எனர்ஜி மை ஒர்க் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு E2 minus E2 E1. அதாவது difference of my heat energy and work energy gives the internal energy. புரியுதா? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட், இதை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து thermodynamic first law applied to the closed system. இப்போ தான் ஒன்று நாம் என்ட்ரு ஆகிறோம் இந்த சிலபஸ்க்குள்ளே. தெர்மோடைனமிக் ஃபர்ஸ்ட் லா அப்ளைடு டு ரெண்டு சிஸ்டம் இருக்குது, க்ளோஸ் சிஸ்டம் அண்டு ஓப்பன் சிஸ்டம். க்ளோஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன, தேர் இஸ் நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நம்ம டைரெக்டாகவே இது எழுதிடலாம். ஆக்சுவலி நம்ம என்ன டெரைவ் பண்ணோம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர், சாரி கேபிட்டல் W. அதே வந்து ஸ்மால் எலமெண்ட் எல்லாம் எழுதணும்னா, இன்ஃபைனைட் சிம்பிள் ஸ்மால் அமௌண்ட்னா del E2 minus del E1 plus del W1 to 2. சரியா? இன்னும் ஃபைன் டியூன் பண்ணோம்னா del Q is equal to dE plus del W. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ இன்டர் மாலிகுலர் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜியில் dE is composed of intermolecular energy U, capital U, kinetic energy plus potential energy. நம்ம இதை நெக்லிஜிபிள் எடுத்துக்கோம். எதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணுவோம்னா, kinetic energy for steady state is 0, equilibrium condition is going to 0. Compared to intermolecular energy, potential energy tends to 0, very very less value. ஸோ இதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். ஸோ இன்டர்னல் எனர்ஜினா நம்ம என்ன அர்த்தம், சேஞ்ச் இன் இன்டர் மாலிகுலர் எனர்ஜி. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம், இன்டர்னல் எனர்ஜிக்கு பதிலாக டைரெக்டாக நம்ம இன்டர் மாலிகுலர் எனர்ஜின்னு மாற்றிக்கலாம். ஏன்னா இங்கே மாஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ Q122 is equal to capital U2 minus capital U1 work transfer. இங்கே வந்து நம்ம என்ன, இன்டர்னல் எனர்ஜியில் வந்து இன்டர் மாலிகுலர் எனர்ஜி மட்டும் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஓகே, க்ளோஸ் சிஸ்டம்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க்குன்னு பார்த்தோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க் மீன்ஸ் சமேஷன் ஆஃப் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் PdV. இந்த கேஸில் வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ ப்ரெஷரை வெளியே எடுத்துருவோம், இதை தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏன்னா க்ளோஸ்டு சிஸ்டம் நம்ம வந்து QN கொடுக்கும்போது டிஸ்பிளேஸ் ஆகும், வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க்குன்னு சொல்லுவோம். க்ளோஸ் சிஸ்டத்துக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க்கு தான் நடக்கும்.
So then we write Q122 is equal to change in intermolecular energy. இந்த ஒர்க்கு தான் வந்து நமக்கு அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க்காக இருக்கா, பிடிவி ஒர்க் ஆகுது இல்லாமல். ஸோ இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு வந்து பிடிவி கிடைக்க போகுது. ஸோ ஸ்மால் எலமெண்ட்னா டியூ, ஸ்மால் டியூ ப்ளஸ் பிடிவி. திஸ் இஸ் த first law of thermodynamics. This equation is applied to closed system. First law of thermodynamics applied to the closed system. ஸோ இதே நம்ம பாரு யூனிட் மாஸுக்கு நம்ம எடுக்கலாம். பாரு யூனிட் மாஸுக்கு என்ன பண்ணுவீங்க, del Q by ஸ்மால் எலமெண்ட் எல்லாம். இது வந்து இன்டர் மாலிகுலர் எனர்ஜி வந்து ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜியாக மாறிடும். அதாவது இன்டர்னல் எனர்ஜினா அதை வந்து மாஸால் டிவைட் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக் வேல்யூவாக மாறும். அந்த ஸ்பெசிஃபிக்கு ஸ்மால் யூன் போடுவாங்க. ஸ்மால் யூன் போட்டால் அது என்னது ஸ்பெசிஃபிக். எந்த குவான்டிட்டியை வந்து மாஸால் யூனிட் மாஸால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஸ்பெசிஃபிக் வேல்யூ வந்துடும். ஸோ ப்ரெஷர் இங்கே கான்ஸ்டன்ட், இங்கே வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம், இது வந்து ஸ்மால், இது வந்து ஸ்மால் யூ. ஸோ இதோட வந்து தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்ளை டு க்ளோஸ் சிஸ்டம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி தட் இஸ் நோன் அஸ் என்தால்பி. என்தால்பினா ப்ராப்பர் டெஃபினேஷன் இருக்காரு, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டராக கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் a summation of internal energy and the product of pressure into volume. So my enthalpy is equal to internal energy plus product of pressure into volume. This is the definition for the enthalpy. இதுக்கான ப்ராப்பர் தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் வந்து பின்னாடி வரும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ன்னு அதுக்கு அடுத்த கிளாஸில் சொல்லிடுவோம். இப்போ இதுக்கு ஸ்பெசிஃபிக் யூனிட் டிவைட் பை மாஸ் பர் யூனிட் மாஸ் நம்ம பார்த்தோம்னா ஸ்மால் ஹெச் போட்டுக்கணும். இந்த மாஸ் இது வந்து என்னது ஸ்பெசிஃபிக் என்தால்பி. ஸ்மால் லெட்டரில் போட்டால் என்னது ஸ்பெசிஃபிக் என்தால்பி. இந்த ஸ்மால் யூ போடுவோம், ப்ரெஷர் இன்ட்டு ஸ்மால் வி. ஸோ இதை வந்து நம்ம இப்போ க்ளோஸ்டு சிஸ்டத்தை அப்ளை பண்ணி பாருங்கள். க்ளோஸு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது சேம் க்ளோஸ்டு சிஸ்டம் இருக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க்கு தான். வழக்கம் போல் ஹீட் இன் கொடுக்குறேன், Q இன் கொடுக்குறேன், ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஸ்டேட் 1 ஸ்டேட் 2க்கு ஐ கிவ் த ஹீட் எனர்ஜி இன்டு த சிஸ்டம். அப்போ இருக்கும்போது இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகும், கேபிட்டல் யூ போடும், சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க்கு பிடிவி ஒர்க் நடக்குமா, சிஸ்டம் 1 to 2 நடக்கும். ஸோ இங்கே வந்து ப்ரெஷர் காசுனால ப்ரெஷரை வெளியே எடுத்துடலாம். டிவியை வந்து இன்டெகிரேட் பண்ணணும். நம்ம ப்ரெஷரை வெளியே எடுத்துகிறேன், இது இன்டெகிரேட் பண்ணால் V2 மைனஸ் V1 கிடைக்கும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், U2 plus PV2 minus of U1 plus PV1. இது எப்படி இதெல்லாம் H2 minus H1 இதெல்லாமா. So for a closed system நமக்கு என்தால்பி அட் எனி ஸ்டேட் எனி 2 ஸ்டேட் கிடச்சிச்சின்னா அதை நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம ஹீட் எனர்ஜியை கண்டுபிடிச்சிடலாம். this unit mass per unit mass இருந்தீங்கன்னா என்ன ஆகும், del Q by m del m H2 minus specific enthalpy எடுத்துடலாம். ஸோ இது வந்து ட்ரிக்கி ஒன் வேர்டு கொஸ்டினாக இருக்கும். கொஸ்டினில் வந்து H2 H1 கேட்பான், கொடுத்துட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோன்னு கேட்பான். இப்போ இது என்னென்னா ஒரு பேர் டேட்டாவே இல்லைன்னு யோசிக்கக்கூடாது. இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து என்னது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் சிபிசிவி உங்களுக்கு தெரியும் இல்லையா. இந்த ஸ்கூலில் 10th டிப்ளமாலையும் படிச்சிருப்பீங்க, 10th படிச்சிருப்பீங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் அட்
constant pressure and constant temperature. ஒன்றும் இல்லை, அதுக்கு என்ன ஃபார்முலா சிவின்னு போட்டுக்கோங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். சாரி, இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு டோ யூ பை டோ டி போட்டு கேபிட்டல் டி, சாரி இது கேபிட்டல் டி டெம்பரேச்சர். இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம்னு போட்டுக்கோங்க. இந்த 2 மார்க்கு. சிபினா ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா? DH, change in enthalpy with respect to temperature at constant pressure. Important 2 mark இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ட் செஷனுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் thermodynamic first law applied to thermodynamic first law applied to an open system or control volume system. கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டத்தை நம்ம ஓப்பன் சிஸ்டம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாஸ் உள்ளார வந்துட்டு வெளியே போகுது. தட் இஸ் நோன் அஸ் அன் ஓப்பன் சிஸ்டம். சரி, ஒரு சின்னதாக ஒரு சிஸ்டத்தை கண்ட்ரோல் வால்யூம் வரையவங்க. This is my control volume. இந்த இடத்துல வந்து மாஸ் ஃப்ளோ ஸ்மால் எலமெண்ட் மாஸ் இன். இது வந்து மாஸ் இன் பர் யூனிட் டைம். மாஸ் ஃப்ளோ ரேட்னு எடுத்துக்கலாம். dm/dt. மாஸ் இன் மாஸ் ஃப்ளோ ரேட்னு மட்டுங்க. பர் யூனிட் டைம் எடுத்தால் மாஸ் ஃப்ளோ ரேட். இது மாஸ் அவுட் dm2/dt. இது வந்து அவுட்லெட்டுக்கு 2 வைக்கிறேன், இன்லெட்டுக்கு 1 வைக்கிறேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், உள்ளுக்குள்ளே ஏதாவது சாஃப்ட்வேர் ஏதோ ஒர்க் ஃப்ளோ ஒர்க்னா இது வந்து லைட்டாக ஃப்ளோ ஒர்க். உள்ளுக்குள்ளே ஏதாவது சாஃப்ட் வச்சுக்கோம், ஏதோ ஒரு ரோட்ரு ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து கண்ட்ரோல் வால்யூம். திஸ் இஸ் மை கண்ட்ரோல் வால்யூம் ஆர் சிஸ்டம். ஸோ கண்ட்ரோல் வால்யூம்குள்ளே சம் கைண்ட் ஆஃப் மாஸ், சம் கைண்ட் ஆஃப் மேட்டர் இருக்கும். திஸ் இஸ் மாஸ் அட் த கண்ட்ரோல் வால்யூம். அதே மாதிரி கண்ட்ரோல் வால்யூம்குள்ளே எனர்ஜியும் இருக்கும். எனர்ஜி அட் த கண்ட்ரோல் வால்யூம். இதே சிஸ்டத்தில் மாஸ் ஃப்ளோ ஆகுது, மாஸ் வெளியும் வரும். நம்ம ஹீட் எனர்ஜி உள்ளார கொடுப்போம். திஸ் இஸ் மை ஹீட் இன்டு த சிஸ்டம். திஸ் இஸ் மை ஒர்க் அவுட் ஃப்ரம் த சிஸ்டம். இதுதான் வந்து என்டையர் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். மொதல் வந்து இதனோட கண்டிஷன் என்னது? ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மாஸ் ஃப்ளோ ரேட். அதாவது மாஸ் ஏதோ சம் ஃப்ளூயிட் வந்து உள்ளார வருது, கெட் இன் ஆகுது, கெட் அவுட் ஆகுது. இப்போ சேஞ்ச் இன் மாஸ் இன்சைட் த கண்ட்ரோல் வால்யூம்னா இந்த எம் அவுட், மாஸ் ஃப்ளோ ரேட் அட் அவுட் மைனஸ் மாஸ் ஃப்ளோ ரேட் அட் இன். இது அவுட்டு 2ன்னு வச்சுக்குவோம், இன்னும் 1ன்னு வச்சுக்குவோம். 2 - 1 போட்டோன்னா சேஞ்ச் இன் மாஸ் with respect to time at the control volume நம்ம கண்டுபிடிச்சலாமா? இது ஆக்சுவலாக ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இதுதான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சரியா? ஸோ தட் some amount of mass added to the system, some amount of mass leave from the system. This amount of mass also associated with the energy. இந்த வெளியே வர மாசுன்னு அது எனர்ஜியோட வெளியே வரும். சரி, இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ நம்ம ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் அட் இன்லெட் வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம்? மாஸ் ஃப்ளோ ரேட் அட் இன்லெட் dm1/dt. மாஸ் ஃப்ளோ ரேட் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம், பர் யூனிட் டைம். அதை வந்து m டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. m டாட் இன். மாஸ் ஃப்ளோ ரேட் அவுட் ஃப்ரம் த சிஸ்டம் dm2/dt. So the mass change inside the system. How much amount of mass change inside the system? Inside, this is my mass
inside my control volume. Change in mass inside my control volume. The mass in எப்படின்னா இதே சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுமா, இன்லெட் சப்ஸ்ட்ராக்டட் இன்ட்டு மை அவுட்லெட். இன்லெட் வந்து அதிகமாக இருக்கும், அவுட்லெட் வந்து கம்மியாக இருக்கும், சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி உள்ள இருக்கும். ஸோ இப்போ அந்த மாஸ் ஃப்ளோ ரேட்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு மாஸ் மட்டும் இருக்கா, மாஸ் அசோசியேட்டட் வித் எனர்ஜி இருக்கு இல்லையா. லெட்ஸ் சி consider conservation of energy. தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எனர்ஜியை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ my E is the internal energy, stored energy in a stream of fluid per unit mass. Small e போட்டுக்கணும் இல்லையா, per unit mass. அது stored energy. In a stream of fluid per unit mass. யூனிட் மாஸ் போட்டாலும் எல்லாமே ஸ்பெசிஃபிக் வேல்யூவாக இருக்கும். என்னென்ன எனர்ஜி இருக்குது உள்ளுக்குள்ளே நம்ம இப்போ தான் ஜஸ்ட் பிஃபோர் பார்த்தோம் க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கு. இன்டர் மாலிகுலர் எனர்ஜி, ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி, ஸ்மால் யூ போகிறோம் பாருங்கள். ப்ரெஷர் எனர்ஜி, ப்ரெஷர் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்மால் வி. அது கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும் இல்லையா, இது வந்து ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம் கிடையாது. அண்ட் ஆல்சோ த பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும் பை த பொசிஷன் ஆஃப் த ஃப்ளூயிட். இங்கேருந்து மேலே ஏற பொட்டென்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது வந்து எனர்ஜி அசோசியேட்டட் வித் த மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட். ஃப்ளூயிடோட சேர்ந்து வர எனர்ஜி இது. ரெண்டாவது வந்து சிஸ்டத்துக்கு நம்ம ஹீட் எனர்ஜி கொடுப்போம், டெல் கியூ. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு கொடுப்போம், ஹீட் எனர்ஜி கியூ தான் கொடுப்போம் பர் யூனிட் மாஸ். அப்புறம் டெல் கியூன்னு போட்டுருவோம். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் அவுட்புட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய சிஸ்டத்துக்கு இருக்கிற எனர்ஜி. அப்படியே வந்து ஃபஸ்ட் லாக்கு அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் லா என்னது, Q minus W is equal to internal energy இல்லையா. ஸோ what is my input here? My input is mass flow rate associated with the energy plus my heat input per unit time del T, mass flow rate per unit time, heat energy inside the system control volume per unit time. இதனோட input energy inside, energy in. energy out என்னது, mass flow rate of fluid with respect to time associated with the energy and my energy work energy output with respect to time is equal to D. Change in internal energy of my control volume. This is my control volume. இந்த எனர்ஜி வந்து associated with the fluid, associated with the fluid. இதை அப்படியே எலாபரேட் பண்ணுங்கள். இந்த ஈக்கு போல் இருக்கிற வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணணும். இன்டர்னல் எனர்ஜியோட வேல்யூவை இந்த ஈக்கு சப்ஸ்டிட் பண்ணணும். இன்லெட் அப்படிங்கிறதுனால நான் 1ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன், அவுட்லெட்டுங்கிறதுனால நான் 2ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் பெருசாக போகும். dm1/dt ஆஃப் எல்லாமே ஸ்மால் லெட்டர்லாம் ஸ்பெசிஃபிக் வேல்யூ. v1 squared by 2 gz1 சப்ஸ்டிட் பண்ணியாச்சா. ப்ளஸ் del q by del t minus dm2 by dt. the outlet condition இல்லையா, u2 v2 squared by 2 plus g z2
minus del W work energy per unit time is equal to change in internal energy per unit time of my control volume. இது வந்து கண்ட்ரோல் வால்யூம் ஃபுல்லாக இருக்கிற எனர்ஜி. இதை ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பாருங்கள். இதோட அசம்ப்ஷன் என்னன்னா, the properties at the inlet and the outlet are invariant with the time. டைமை பொறுத்து மாறாது. அப்போ ஆனால் கண்டிஷனை ஸ்டடிஸ் பண்ணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் invariant at inlet and outlet with time. So this is my equation. What happen if it is a steady flow? If it is steady flow, what happen? What is the condition for steady flow? Any quantity not change with time. If it is my steady flow, a steady state, all properties are invariant with the time. Both mass flow rate inside the control volume and energy inside the control volume invariant with the time. So அப்போ ஈக்குவேஷன் எப்படி டெடியூஸ் ஆகும்? dm1 by dt, mass flow rate into the control volume, mass flow rate outside the control volume is equal to energy inside my control volume is tends to 0. So my mass flow rate in is steady flow. Mass flow rate in is equal to mass flow rate out. So that this term is tend to 0. Finally அப்படி எழுதலாமா? மாஸ் ஃப்ளோ ரேட் இருக்க தான் செய்யும். எல்லாம் சமமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். dm by dt in my control volume நீங்கள் போட்டுக்கணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க. என்ன வருது? ஃபர்தராக சப்ஸ்டிட் பண்ணோம்னா dm dtக்கு சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிடணும். ஈக்குவலுக்கு அந்த சேர்த்துக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி மட்டும் 0 ஆகும். dm by dt இந்த டேர்ம் ஃபுல்லாக அப்படியே வந்துடும். எழுதிடும் அதையும். இங்கே dm 1ன்னு போட மாட்டேன், 2ன்னு போட மாட்டேன். ஏன்னா dm by dt, dm1 by dt is equal to dm2 by dt is equal to dm by dt. ஸோ அந்த டைம் மாறியே தான் இருக்கும். v1 squared by 2 gz1 ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே ப்ளஸ் del q by del t அண்டர் ஸ்டடி கண்டிஷன். ஓகே, அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. dm by dt ஆஃப் v2 square by g z2 and இன்னொரு டைம் மிஸ் பண்ணுறோம். what is this? del w by del t, that internal energy change with time is tends to 0. This is my first equation. entire equation dm by dt டிவைட் பண்ணிடுங்க. dm by dt entire equation டிவைட் பண்ணுங்க. equation 1 is divided by dm by dt. ஆனால் என்ன ஆகும்? ரிமைனிங் டைம் நமக்கு என்ன வரும்? dm dtன்னு கேன்சல் ஆகும். gz1 of del q by del m வந்துடும். dt கேன்சல் ஆகி del m வந்துடும். ஸ்மால் எலமெண்ட் u2, சாரி இங்கே ப்ளஸ் இருக்குது, பார்க்க இங்கே ப்ளஸ் இருக்குது. கலர் மாற்றுவோம். வந்து
ப்ளஸ் வருது இன்ட்டு P2 V2 square by 2 GZ2 minus del W by del M is equal to 0. This is my equation 2. இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணுங்க. del Q by del M இங்கேயே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் அப்படியே வரும் பாருங்க. del W by del M இங்கேயே வச்சுக்கோங்க. ரிமைனிங் டேர்ம் எக்ஸ்ட்டு மாற்றி விடுங்க. மாற்று இது ப்ளஸ்ஸாக மாறும். இதுதானே மைனஸில் இருக்குது. இப்படி எதை மாற்றலாம்? பிவி யூ ப்ளஸ் பிவி ஹெச்ன்னு மாற்றிக்கலாமா? அதை இது வந்து ஹெச் இந்த டேர்ம்ஸ் சேஞ்ச் டு இன்டர்னல் என்தால்பி. ஸோ H2 V2 square by 2 GZ2 minus of H1 V1 square by 2 GZ1. This is my equation 3. These three equations are known as the energy equation. Steady flow energy equation. Steady flow தான் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ equation 1, 2 and 3 are steady flow energy equation. So already நான் சொன்னேன் kinetic energy, potential energy is negligible. So இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். The kinetic energy is 10 to 0, potential energy 10 to 0. This term also tends to 0. So finally we get change in enthalpy. For work interactive device, the compressor அதெல்லாம் எடுத்தோம்னா அங்கே வந்து ஹீட்டே இருக்காது. ஸோ ஹீட் வந்து 0ஆக மாறும். இப்போ ஒர்க் இன்ட்ராக்டிவ் டிவைஸுக்கு வந்து ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து H1 மைனஸ் H2 மாறும். ஏன்னா இது வந்து மைனஸில் இருக்குது. மைனஸில் இருக்கும்போது H1 by H2 மாறும். ஃபார் இது அப்பார்ட் ஃப்ரம் தி சிலபஸ் டிவைஸ். அதே மாதிரி ஹீட் இன்ட்ராக்டிவ் டிவைஸுக்கு வந்து இந்த டேர்ம் இருக்குது. இது 0ஆக மாறும். ஸோ அசோசியல் H2 மைனஸ் H1 மாறும். ஸோ நம்ம வந்து தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா வந்து அப்ளை டு ஓப்பன் சிஸ்டம் அண்ட் க்ளோஸ் சிஸ்டம் அது வரைக்கும் பார்த்துட்டோம். இது இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கார்னாட் இன்ஜின் அவைலபிலிட்டிக்கு முதல் பாயிண்ட் வரைக்கும் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன இருக்குது மேக்ஸிமம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. செகண்ட் லா கெல்வின் பிளாங்க்ஸ் ஸ்டேட்மெண்ட், ரிவர்சிபிள் ப்ராசஸ், கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட், கார்னாட் இன்ஜின், ஹீட் பம்பு, ரெஃப்ரிஜிரேட்டரு இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். கார்னாட் ப்ரூஃப் பார்த்துட்டு அவ்வளோதான். அதோட முடியுது. என்ட்ரோபியோட நெக்ஸ்ட் கிளாஸ் அதோட முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவைலபிலிட்டி போட்டோம்னா உங்களுக்கு 2 யூனிட் முடிஞ்சிடும். ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? மைக் ஆன் பண்ணுங்கள். கிளாஸ் ஓவர். நீங்கள் டவுட் சொல்லிட்டீங்கன்னா கிளியர் பண்ணால் முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இங்கே தான் டவுட் வந்திருக்கும். எங்கள் ஸ்டடி ஃப்ளோ போடும்போது டவுட் வந்திருக்கும். ஸ்டடி ஃப்ளோவில் வந்து கண்ட்ரோல் வால்யூம் கொடுக்குற எனர்ஜி வந்து 0ஆக மாறிடும். பட் மாஸ் ஃப்ளோ ரேட் இருக்க தானே செய்யும். நம்ம கண்ட்ரோல் வால்யூம் எடுத்தோம்னா எங்கே இருக்குது? மாஸ் உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மாஸ் வெளியே போயிட்டு தான் இருக்கும். பட் எனர்ஜி சேஞ்ச் வித் டைம் ஒன்லி 0. சரியா? ஸ்டெடி ஃப்ளோவில் எவ்வளோ மாஸ் உள்ளே வருதோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மாஸ் வெளியே போகும். அதான் ஸ்டெடி ஃப்ளோ. இப்போ வந்து M1 இஸ் ஈக்குவல் டு M2 நம்ம சொல்கிறோம் இல்லையா? M1ஓட வேல்யூ M2 வேல்யூ சமமாக இருக்கிறதுனால அதை வந்து Mன்னு எழுதிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க. dm1 இஸ் ஈக்குவல் டு dm2. ரெண்டு வேல்யூ இன்லெட்டில் இருக்கிற மாஸ் ஃப்ளோ ரேட்டும் அவுட்டில் இருக்கிற மாஸ் ஃப்ளோ ரேட்டும் சமமாக இருக்குல்ல. ஏன் 1 and 2 நம்ம பிரிக்கணும்? அதனால் டிஎம்ன்னு மாற்றிக்கிட்டேன். அதனால் இந்த ஈக்குவேஷனில் வந்து இங்கே டிஎம்2 போட்டுக்கன்னா இங்கே டிஎம்1 போட்டுக்கன்னா அதை அப்படியே டிஎம்ன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பண்ணதுக்கப்புறம் காமன் dm/dtஆக டிவைட் பண்ணனா இந்த டேர்மில் கேன்சல் ஆகும். இப்போ del(q) by del(t) டிவைடட் பை dm/dt போட்டோன்னா dt கேன்சல் ஆகி del(m) வரும். அதே மாதிரி இங்கே del(t) கேன்சல் ஆகி dm வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது.
அப்படியே ஒன் பை ஒன்னாக போட்டிங்கன்னா வந்துடும். சரி, நான் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி லிங்க் அனுப்பிச்சிடுறேன். இப்போ இது தாண்டி டவுட்ஸ் இல்லைல்ல? ஓகே, நான் லிங்க் வந்து ஒரு 12 மணிக்கு மேலே உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஓகே, எக்ஸிட் ஆகிக்குவேன்.